ஹலோ நண்பர்களே, இது என்னோடய குயிக் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். நண்பர்களே, நான் வீட்டில் தான் ஃபுல்லாக முன்னாடி ஹோம் ஒர்க் அவுட் பண்ணி தான் எத்தனை ஜிம்முக்கு போனேன்ட்டு இங்கே தப்பாக சொல்லியிருப்பேன். சாரி. ஸ்டார்ட் பண்ணுற ஃபிசிக் இந்த வீடியோவில் தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா என் ஷார்ட்ஸில் பாருங்கள். அதில் தான் கரெக்டாக நான் என்ன சாப்பிட்டேன், என்ன ஒர்க் அவுட் பண்ணேன், என்ன கார்டியோ பண்ணேன் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லியிருந்துப்பேன். என்ன சாப்பிட்டேன் கூட எல்லாம் கரெக்டாக சொல்லியிருந்துப்பேன். அப்புறம் அந்த ஃபிசிக்ஸ் பாருங்கள். ஓரளவு ஒரு 2.5 மாதத்தில் ஒரு ஸ்கின்னி ஃபேட் பையன் எவ்வளோ கொண்டு வர முடியுமோ அவ்வளோவா கொண்டு வந்தேன். பட்ஜெட்குள்ளே தான். அவ்வளோவா ப்ரோட்டீனுக்கெலாம் அவ்வளோவா காசு செலவு பண்ணல. ஏன்னா காசு வீட்டில் இல்லை. அதனால் வெறும் பன்னு மட்டும் வாங்கி சாப்பிட்டேன். பன்னு வந்து ஒரு கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கிடையாது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, அதனால் சாப்பிட்டேன். அப்புறம் செஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் ஃபேட் இருக்கும் எனக்கு, செஸ்ட்டில். அப்புறம் வைடு ஹிப் இருக்குது, அங்கேயும் ஃபேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு ஆவரேஜான ஜெனடிக்ஸ் தான் எனக்கும். அதனால் எவ்வளோ கொண்டு வர முடியுமோ, எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணிட்டேன். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பற்றி உங்களுக்கு என்ன ஐடியா இல்லை, என்ன உங்களுக்கு என்ன டிப்ஸ் வேணால் நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த யூடியூப் சேனலில் நிறையா வீடியோஸ் போடலாம். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அப்புறம் ஹவுஸ் ஆஃப் மேவரிக், ராகுல் எம், அப்புறம் ஆல்டர்னேட் பிரேம், பாலாஜி மதிவாணன், அப்புறம் தனுஷ் ஃப்ளெக்ஸிங், இந்தமாரி தமிழ் யூடியூபர்ஸ் மாரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் போடலாங்கிறேன். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண நானுங்கிறேன். அப்புறம் இப்போ நான் 12th படிக்கிறேன். இதில் இருக்கிற ஃபிசிக்ஸோட இன்னும் கொஞ்சம் பெருசாக, இன்னும் கொஞ்சம் ரிப்படாக இருப்பேன். இது வந்து இப்போ நான் ஒர்க் அவுட் அவ்வளோவா பண்ணுறதில்ல. இது பண்ணும்போது பாடி பில்டிங் ஒர்க் அவுட் மாரி வீட்டிலே பண்ணேன். இப்போ ஃபுல்லாக கேலிஸ்தானிக்ஸில் இறங்கிட்டேன். கேலிஸ்தானிக்ஸ் பற்றி ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் டீனேஜர்ஸ் ஒரு இன்செக்யூரிட்டி மாதிரி, செஸ்ட் ஃபேட்டு, டார்க் ஸ்கின்னு, அப்புறம் ஸ்கின்னி, அப்புறம் டூ ஃபேட், அதை பற்றிலாம் ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு என்ன வேணும்னா பண்ணுங்கள். அப்புறம் டோஜி ஃபிசிக்ஸ் தான் என் எய்மு. ஃபிசிக் தான் என் எய்மு. உங்களுக்கு ஏன்னா டோஜி ஃபிசிக் மாதிரி வரணுன்னா நான் அது ஒரு கம்ப்ளீட் வீடியோ போடுறேன். ஸ்கின்னி ஃபேட்டாக இருந்தாலும் சரி, ஸ்கின்னியாக இருந்தாலும் சரி, ஃபேட்டாக இருந்தாலும் சரி, டோஜி ஃபிசிக் வீட்டிலே கொண்டு வர முடியும். கம்ப்ளீட்டாக வீட்டிலே, நோ வெயிட்ஸு கூட வேணாம், வெயிட்ஸே வேணாம், நம்ம வீட்டிலே பண்ணலாம். கன்சிஸ்டன்சி மேட்டர் நான் சொல்கிறேன் வர வீடியோவில். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அப்புறம் புஷ்அப் எப்படி அடிக்கலான்ட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணி வச்சுக்கிறேன். தம்ப்நெயில் மட்டும் எடிட் பண்ணி போட்டுடுறேன். அப்புறம் என் ஃபிசிக் எப்படி நல்லா இருக்குதா இல்லையா, இது வெறும் கேமரா ஆங்கிள்லாம் சில நாள் ஒரே நாளில் 2 ஃபோட்டோ எடுத்து போட்டதப்போ ஒன்று நல்லா இருந்துக்காது, இன்னொன்று நல்லா இருந்துக்கும். வெறும் கேமரா ஆங்கிள், லைட்னிங், அதெல்லாம் என்கிட்ட லைட்னிங்லாம் நான் அவ்வளோவா செலவு பண்ணல. ஒரு கண்ணாடி வச்சு, ஒரு ட்ரைபாட் வச்சு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டேன். இதில் அவ்வளோவாலாம் இருக்காது, ஏன்னா லைட்னிங்லாம் அவ்வளோவா வைக்கல. இது வீட்டில் இருக்கும்போது நார்மலாக இருக்கும்போது எப்படி இருக்குமோ அந்தமாரி ஃபிசிக் தான். ஃப்ளெக்ஸ் பண்ண அவ்வளோவா எனக்கு போஸிங்லாம் அவ்வளோவா வராது. சரி, இது இந்த ஃபோட்டோவில் என் ஃப்ரெண்டு தான் எடுத்தான். ஜூம் பண்ணி எடுக்கிறேன்ட்டு லூஸ் மாரி எடுத்து விட்டான். இதுதான் லாஸ்ட் வீடியோ. இதே என் ஃபைனல் அவுட்புட் 2 monthsக்கான எஃபோர்ட். இன்னும் பாடியில் கொஞ்சம் ஃபேட்லாம் இருக்குது, இன்னும் வர குறைஞ்சிட்டு இருக்குது. லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன் என்ன வீடியோன்ட்டு. பேக் தான் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிக்கிறேன், நல்லா இருக்குது. பாய்.